No, 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 no. நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா நம்ம இப்போ சோழிங்கர் வந்துட்டோம். நரசிம்மர் கோயிலுக்கு வந்தாச்சு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். Oh, where have I been? Stupid silence. You've been standing right there all along, even though it's been unspoken so long. I'm only waiting for you, just waiting for you to give it enough. You know I'm begging for you, just wait. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நாம் சோழிங்கருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து காரில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் போக போக எல்லோரும் காமிச்சிட்டே வரேன். ஸோ இப்போ நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். பெட்ரோல் போட்டு முடிச்சதுமே இங்கேருந்து I don't wanna be sorry, I don't wanna think every night about how we've been so blind. So upset, I've waited till it's too late. No rest for lovers who are undetermined. I just wanna be certain, I don't wanna waste all our time wondering if we're right. I've been waiting for a sign, wanna make you part of mine. I've been waiting for a sign, I don't want you going away. I've been waiting for a sign, wanna make you part of mine. I've been waiting for a sign, don't you feel the same? You want it for us. நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா நம்ம இப்போ சோழிங்கர் வந்துட்டோம். இன்றைக்கி தான் வந்து கோயிலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். பார்த்தீங்கன்னா சோழிங்கரோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தெரியாது. ஸோ வாங்க நம்ம போய் கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம வந்து நானும் என் தம்பி ராகேஷும் வந்திருக்கோம் கோயிலுக்கு இன்றைக்கி. எங்கள் அப்பா அங்கே வந்து ஹோட்டலில் இருக்காரு. ஸோ அவர் வரணும். நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு ரெடி ஆகும் விளையாடுறதுக்கு. நம்ம சோழிங்கர் வந்தாச்சு. ஸோ சோழிங்கரில் இப்போ நம்ம போக போகிறது வந்து நரசிம்மர் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 1305 படிகள் இருக்குது. ஸோ அந்த படிகள் ஏறி தான் இப்போ நரசிம்மர் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ கீழே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். I just wanna be certain, I don't wanna waste all our time wondering if we're right. I've been waiting for a sign, wanna make you part of mine. I've been waiting for a sign, I don't want you going away. I've been waiting for a sign, wanna make you part of mine. I've been waiting for a sign, don't you feel the same? Don't you feel the same? Cause I wanna be certain, we don't need to be lonely, we don't have to be hurting. Cause I'm feeling like you and I are perfect. I don't wanna be sorry, I don't wanna think every night about how we've been so blind. அது என்ன தெரியுமா? அதுதான் வந்து அர்ச்சனை சாமம். இதை நம்ம சேஃப்டியாக எடுத்துன்னு போகிறோம். எவ்வளோ குரங்க பார்த்தீங்களா கீழே? பாதுகாப்பு தான் இந்த குச்சியோடு போயிட்டுருக்கோம். பாடி கார்ட்ஸோடு நம்ம போகிறோம் மேலே. மொத்தம் 1305 படிக்கட்டுகள். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை குரங்கு இருந்துச்சு சொல்லிட்டு நான் டேரெக்டாக உங்களுக்கு மேலே போயிட்டு நான் ரிமைனிங் ஷூட்ஸ் காமிக்கிறேன். பிகாஸ் நம்ம இன்னும் நிறைய படிக்கட்டுக்கு வந்து ஏற வேண்டியது இருக்குது. ஸோ நான் பேசினே இருந்தேன்னா என்னோடய எனர்ஜிலாம் போயிடும். இப்போ நம்ம படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கிறேன். பை. ஐ திங்க் நம்ம ஒரு 400 படிக்கட்டை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். 400 படிக்கட்டுக்கு வேர்த்து விறுவிறுத்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி தான் கோயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே காலியாக இருக்குது கோயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருங்க பக்கத்து
சாமிக்கு நீங்கள் துளசி மாலைலாம் மேலே எடுத்துகிட்டு போகிறது ஒரு சவால் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக 500 படிக்கட்டுகள். நீங்கள் பாருங்க நம்மளுடைய வானரங்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு. நரசிம்மர் கோயிலில் 1305 படிக்கட்டுகள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் 600 படிக்கட்டு தாண்டிங்க அப்படின்னா ஒரு குட்டி ஒரு ஷாப் ஒன்று வரும். ஸோ நீங்கள் தண்ணி பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் இது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ 700 படிக்கட்டு தாண்டினதுக்கப்புறம் படிக்கட்டு எப்படி இருக்கும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். படிக்கட்டு தாண்டினதுக்கப்புறம் படிக்கட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 700லேருந்து 800 வரைக்குமே ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம், நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் படிக்கட்டு எல்லாமே செங்குத்தாக இருக்கும். அண்டு நிறைய வானரங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் கோயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடு கட்டுறது, கோயில்களில் வீடு கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு. தலைவரை நண்பர்களை. ஸோ இந்த வழியில் லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இப்போ அந்த சைடு போகலாம். இப்போ மழை பெஞ்சதுனால அந்த சைடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஏன்னா நான் உள்ளே போய் காமிச்சிருப்பேன். ஸோ எத்தனை வருஷம் பழமையான கோயில் அப்படின்றது தெரியல இந்த கோயில். தம்பியும் அப்போ உட்காந்துட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ 800வது படிக்கட்டில். நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம 1000 படிக்கட்டை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 305 படிக்கட்டுகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாமி வாங்கிட்டு போகிற துளசியெல்லாம் இங்கே மேலே எடுத்துகிட்டு போகிறதே ஒரு சவாலாக இருக்கும். உங்களுக்குலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க, ஃப்ரீயாக இருந்ததுன்னா கோயிலுக்கு வாங்க. இங்கே 2 பேர் ரெஸ்ட் மோடில் இருக்காங்க. நிறைய குரங்கள் இருக்கிறது. கோயிலுக்கிட்ட நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 படிக்கட்டு மட்டும் ரொம்பவே செங்குத்தாக இருக்கும். ஸோ மேலே போய்ட்டு நான் காமிக்கிறேன். நரசிம்மர் கோயிலுக்கு வந்தாச்சு. 305 படிகள். ஸோ கிட்டத்தட்ட மேலே இருந்து இந்த வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்க யாரோட டிஃபன் பாக்ஸே புள்ளிட்டு வந்துச்சு. விட இந்த கோயிலில் ஒரு சவாலான விஷயம் என்னென்னா, மற்ற கோயிலெல்லாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த கோயிலில் செக்யூரிட்டி கார்ட்ஸே வந்து நம்ம வானர கூட்டம் தான். அவங்கள மீறி நீங்கள் ஒரு பொருள் கூட மேலே எடுத்துகிட்டு வர முடியாது. உண்மையாகவே இது ஒரு சவாலான விஷயமா இருக்கும். நீங்கள் அர்ச்சனை பொருள் எடுத்துன்னு வரனாலே ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு ஒரு சவால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சோழிங்கர் வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம போயிட்டு நான் நரசிம்மரை தரிசனம் பண்ணி வெளியே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அப்புறம் எங்கேயுமே சாப்பிட முடியாதுடா. பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு நண்பர்களே. கோயிலுக்கு மேலேயே ஒரு பிரசாதம்லாம் கிடைக்கும். இங்கே புளியோதரை பார்த்தீங்கன்னா 20 ரூபா, சக்கரை பொங்கல் 20 ரூபா, எல்லாமே 20 ரூபா. ஸோ இங்கே மேலே கோயிலுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் வர படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா 600வது படிக்கட்டில் ஒரு சின்ன கடை இருக்குது. தண்ணி பாட்டில் வேணால் அங்கே வாங்கிக்கலாம். நாங்கள் 3 பேரும் சாமி சீக்கிரம் பார்த்துட்டோம். பாய் பாய். ஸோ நரசிம்மர் கோயிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது ஆஞ்சநேயர் கோயில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கோயில் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்குது கோயில். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1305. ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா 405 படிக்கட்டுகள். ஸோ நெக்ஸ்ட் டைம் அங்கே தான் போகிறோம். ஸோ இங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். கைஸ் நரசிம்மரை பார்த்து நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களும் வரதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மாதிரி வச்சு உட்கார வச்சு பெரிய படிக்கட்டிலேருந்து கீழேருந்து மேலே இருக்க தூக்கிட்டு போய்ட்டு கீழே திரும்ப எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு பார்த்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அப் அண்ட் டவுனுக்கு. ஸோ வயசானவங்களும் இந்த கோயிலுக்கு தாராளமாக வரலாம்.
ஸோ இதுதான் வந்து ஆஞ்சநேயர் கோயில் போகிற வழி. ஸோ 2வது மலை ஏற போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 405 படிக்கட்டுகள் மொத்தம். வாங்க போகலாம். நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 405 படிக்கட்டுகள். ஸோ நம்ம வந்து 200 படிக்கட்டுக்கிட்ட நிற்கிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த படிக்கட்டு ரொம்பவே செங்குத்தாக இருக்கும். கம்பேர் பண்ணுவோம் நரசிம்மர் கோயில் படிக்கட்டை கம்பேர் பண்ணுறபோது இந்த படிக்கட்டுகள் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசி 50 படிக்கட்டை பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. 350வது படி. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் 50 படி. ரொம்பவே செங்குத்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே செங்குத்தாக இருக்கும் அந்த படிக்கட்டுகள். கடைசி 50 படிக்கட்டு நெருங்கிட்டோம். 406 படிக்கட்டுகள். ஆஞ்சநேயர் கோயில் தான். கைஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச டைம் கிடைச்சா அந்த கோயிலுக்கு எல்லாரும் வாங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை இவ்வளோ இந்த வீடியோ பெறுவது உங்கள் பாய் 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 பாய்.